கோவையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த இளைஞர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் அருகே அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயின்று வந்த 6 வயது சிறுமி கடந்த மாதம் 25ஆம் தேதி காணாமல் போனார். மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட அந்த சிறுமியின் உடலை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. சிறுமியின் படுகொலை தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளிகளை கண்டறிய முடியாமல் திணறி வந்தனர். இந்த நிலையில் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது அதே பகுதியில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரின் பேரன் சந்தோஷ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சந்தோஷ்குமார் அச்சிறுமியிடம் ஏற்கனவே பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலை கண்டித்ததால் பாட்டியை அவர் கொன்றிருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சந்தோஷ்குமாருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டபோது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடிந்து சந்தோஷ்குமாரை போலீசார் வெளியே அழைத்து சென்றபோது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் திடீரென அவரை தாக்கத் தொடங்கியதால் அங்கு பரபரப்பும் நிலவியது. தாக்குதலுக்கு உள்ளான சந்தோஷ்குமாரை மீட்ட போலீசார் அவரை வாகனத்தில் ஏற்றி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக கோவை மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.